திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன்களல் போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பிலணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் வந்தொண்டருபதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணியண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து, தேசமுய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சோமாசி மாற நாயனார். சுந்தரமூர்த்தி சாமிகளால் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் என்று பாடப்பட்டவர். அதாவது திரு அம்பூர் மணிக்கணும் அம்பர், திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற அம்பருங்கிற ஸ்தலத்தில் அவதாரம் செய்கிறார் சோமாசி மாறநாயனார், ஒரு அந்தணர். இவர் செய்த விஷயங்கள் 3. விடாது அஞ்செழுத்து மந்திரத்தை ஓதுதல். நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்கிற மாதிரி, மற்று பற்றனக்கின்றி நிந்திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பெற்றேன் பிறந்தேனினி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே. நற்றவா சிவருமானி, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயவே. உன்னை நான் மறந்தாலே என் நாக்கு நமசிவாயன்னு சொல்லுமையா. யார் பாடினாத? சுந்தரமூர்த்தி சாமிகள். இங்கே நம்ம காவேரி ஆத்தங்கரையில் அந்த பாண்டி கொடுமுடியில் போய் வர்றார் சோமாசி மாறர். விடாது அஞ்செழுத்து மந்திரம் ஓதுகிறார். 2வது விஷயம், அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்தல். அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு இந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்பவும் அதிசயமாக இருக்குங்க. அந்த காலத்துலலாம் சிவனடியார்கள் கேட்டாங்கன்னா, இயற்பகை நாயனார்னு ஒருத்தர் மனைவியே கொடுத்தவர். சிவனடியார்கள் கேட்டாங்கன்னா இந்த காலத்தில் ஏங்க எங்களுக்கே இப்போ எங்கள் பசியே தீக்கிறதுக்கு ஆளக்கான. ஆனால் அவன் தட்டில் ஒரு 2 தட்டு சோறு, 2 இட்லி, இந்த 2 குக்கர் சோத்தை உட்காந்து வச்சுட்டு இருப்பான். யார் கேட்டாலும் தரமாட்டான். நம்ம திருமூலர் சொல்லுவார், யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி உணவு. அந்த நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி உணவாச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும். யாராவது தப்புன்னு பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா அதை எடுத்து கொடுக்கணுமா. அதுக்காக திருமூலர் சொல்லுவார். அன்னம்பாளிப்பு செய்கிறது ரொம்ப புண்ணியமான விஷயங்க. எவ்வளோ கோடி பாவமாக இருந்தாலும் ஒரு அன்னம்பாளிப்பு செஞ்சிங்கன்னா அதோடைய பலனே வேறு லெவல். உங்களுக்கு ஒரு பசியில் வந்த ஒரு அன்பரை நீங்கள் அவங்களுடைய பசியை தீர்த்தீங்கன்னா சிவருமானுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த பசியோடைய அந்த பிணியிலேருந்து அவங்கள காப்பாற்றணும். இப்படி போகிற அடியார்கள் எல்லாத்துக்கும் அன்னம்பாளிப்பு செய்தார். அடியார் தொண்டே ஆண்டவன் தொண்டு, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாழ்ந்தவர் சோமாசி மாறநாயனார். 3வது, திருவாரூர் பெருமானை விடாது பிடிச்சிக்கிட்டார். இப்படியே சிவருமானை கும்பிட்டுக்கிட்டே வந்தார். தியாகராஜா தியாகராஜா தியாகராஜான்ட்டு. சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த காலத்தில் தான் வாழ்ந்தார். 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு சுந்தரமூர்த்தி சாமிகளும் சோமாசி நாயனாரும். 7ஆம் நூற்றாண்டில் ஞானசம்பந்தரும் அப்பரும் வாழ்ந்தார்கள். இவர்கள் 8ஆம் நூற்றாண்டு. சுந்தரமூர்த்தி சாமிகளை பற்றி ஒரு தகவல், இப்படிலாம் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அந்த சிவருமான் மேலே இருந்த அன்பும், சிவருமான் இவர் மேலே வைத்திருந்த அந்த வாஞ்சையும் அதை பற்றி இவருக்கு தெரிகிறது. கேட்ட உடனே ஆரூரருக்கு நம்ம நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி சாமிக்கு அடிமை ஆகிட்டார். இருக்கிறது எல்லாத்தையும் திறந்துட்டு சுந்தரமூர்த்தி சாமிகள் காலில் போய் விழுந்துட்டார். சாமி, இதுக்கப்புறம் அவங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சாமி, நீங்கள் தான் எனக்கு குருநாதர் என்று வாழ்ந்தார் சோமாசி மாறர். என்றால் சுந்தரமூர்த்தி சாமிகள் ஒரு தங்க ஊஞ்சலில் உட்காந்து திருவாரூர் தியாகராஜ பெருமான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். தோழர் தானே, தியாகராஜா கிட்ட பேசிகிட்டு இருக்கார். அப்போ சோமாசி மாறநாயனார் வெளியிருந்து சொல்கிறார், சாமி உள்ளே வரட்டுமா? தியாகராஜா சொன்னார், சுந்தரா, நான் மறைஞ்சிக்கிறேன், நீ என்னன்னு கேட்டு பேசி முடி. தியாகராஜா மறந்துட்டார். சோமாசி மாறர் உள்ளே வந்தார். சாமி, குருநாதா சுந்தரமூர்த்தி சாமியிலே வணக்கம். சொல்லுங்கள் சோமாசி மாறரே. சாமி, சோமாசி யாகம் பண்ணணும். இவர் சோமாசி யாகம் பண்ணதுனால தான் இவருக்கு பேர் சோமாசி மாறர்னே பேர் வந்துச்சு. ஸோ அவர் கேட்குறார், சோமாசி யாகம் பண்ணணும் சாமி, சிவருமான அதுக்கு இது பண்ண சொல்லுங்கள். சிவருமான் சொன்னார், சுந்தரா, அவனை நான் வர சொல்கிறேங்க, ஆனால் நான் அங்கே அபிர்பாகத்தை வாங்க வருவேன், ஆனால் அது வேறு ஒரு ரூபத்தில் தான் வருவேன், அவன் தான் அதை கண்டுபிடிச்சிக்கணும்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சாமியார் அப்படியே சொல்லிட்டார்.
இவர் சோமாசி யாகம் வளர்க்கிறார். எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அன்னமாளிப்பு பண்ணி சோமாசி யாகம் வளர்க்கிறார். அபிர்வாகத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும். அப்போது சிவபெருமான் ஒரு குளையன் அந்த வேடத்தில் வராரு. மாட்டு தோலில் போட்டு புலையன் மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாள் புலையன் கூட அம்மா பார்வதி வராங்க. முருகப்பெருமானும் விநாயகரும் வராங்க. ஒரு காளமாட்டை வேறு இழுத்துக்கிட்டு வராங்க. பார்க்குறதுக்கே இன்னும் ஏதோ கறியெல்லாம் வெட்டி நல்லா சாப்பிட்ற ஆள் மாதிரி இருக்குது. நல்லா சாப்பிட்டு சிவருமான வளர்த்து வச்சுருக்கார். இவர் பார்த்தார் சோமாசி மாறர். சுந்தரமூர்த்தி சாமியிலே என் குருநாதா, இறைவனுக்கு இந்த அபிர்வாகத்தை கொடுக்க வேண்டுமே. கரெக்டாக இவங்க வந்தாங்களா? இந்த வந்த சிவருமான் அவர் பார்த்தார்ல, அப்படியே தோடுடைய செவியன் எப்படி அந்த சிவருமான் கைலாயத்தில் ஆனந்த தாண்டவம், நம்ம சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடுவாரோ அந்த மாதிரி வரார். பார்த்தார், கண்ணீர் வந்தது. ஓடி போய் இந்த அபிர்வாகத்தை அவர் கொடுத்து விட்டார். எல்லோரும் பார்த்தாங்க, என்ன இவருக்கு கொடுக்குறாருன்னு. கடைசியில் போச்சு, தெரிஞ்சது இவர் தான் சிவருமான். கடைசியில் இவரும் சோமாசி மாற சுவாமிகளும் 63 வரிசையில் சேர்ந்தார். அவர் இறைவனடி சேர்ந்த நாள் வைகாசி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். இன்று சோமாசி மாறநாயனார் பற்றி பேசும் பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்துள்ளது. எனவே அந்த பாக்கியத்தை தந்த நம் ஞானசம்பந்த சாமிகளின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவை சோமாசி மாறநாயனார் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். வையகமும் துயர் தீர்கவே மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்பணித்து இந்த பதிவை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு.